சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெறக்கூடிய காவல்துறையினருக்கான பதக்கம் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அது குறித்தான இந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பூங்குத்து கொடுத்து அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கும் விழாவில் பட்டு வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இவ்வேழில் மிகு அணிவகுப்பினை ஆய்வு செய்ய அணிவகுப்பு தளபதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அழைத்திடும் காட்சியினை தற்பொழுது காணலாம். Ladies and gentlemen, we now witness the parade commander reporting to the Honorable Chief Minister of Tamil Nadu and respectfully seeking permission to commence the inspection of the parade. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த மூன்று உயரிய பண்புகளையும் தங்கள் வாழ்வின் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு மக்கள் நலனை தம் மூச்சாகவும் சட்டத்தின் ஆட்சியை தம் வழிகாட்டியாகவும் கொண்டு பணியாற்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் வீரமிக்க அணிவகுப்பு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆய்விற்காக கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு தளபதியுடன் திறந்த வாகனத்தில் அணிவகுப்பை ஆய்வு செய்கிறார்கள். இது வெறும் ஆய்வு அல்ல, ஒழுக்கத்திற்கு அளிக்கப்படும் அங்கீகாரம், அர்ப்பணிப்பிற்கு செயல்படுத்தப்படும் செலுத்தப்படும் மரியாதை, தன்னலமற்ற சேவைக்கு வழங்கப்படும் உயரிய பாராட்டு. இதோ தலை நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு காவலரும் தங்களது தோளில் சீருடையை மட்டுமல்ல மக்களின் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் சுமந்து நிற்கிறார்கள். அவர்களின் துணிச்சலான நெஞ்சம் துணிச்சலின் அடையாளம், அவர்களின் உறுதியான பார்வை தன்னம்பிக்கையின் அடையாளம், அவர்களின் அசையாத தோற்றம் தமிழ்நாடு காவல்துறையின் பெருமையின் அடையாளம். அணிவகுப்பின் ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு அடியும் எண்ணற்ற பயிற்சிகளின் பலனாகும். ஒற்றுமையும் ஒழுக்கமும் ஒன்றிணையும் பொழுது உருவாகும் கம்பீரமே இந்த அணிவகுப்பு. இன்று ஆய்வில் நிற்கும் இந்த வீரர்கள் இயற்கை பேரிடர்களிலும் சட்ட ஒழுங்கு சவால்களிலும் திருவிழாக்களிலும் தேர்தல் பணிகளிலும் மக்கள் கூடும் பொது நிகழ்வுகளிலும் பகலிரவு பாராது தங்கள் கடமையை நிறைவேற்ற காவல்துறையின் அர்ப்பணிப்பின் உயிர் ஓவியங்கள். அவர்கள் சீருடை அணிந்த அதிகாரிகள் மட்டுமல்ல, அமைதியின் காவலர்கள். ஆடாமல்